இதை பாருங்கடா, வெங்காய புலுசு பிண்டி கோகனட் வந்து உப்புமா மாதிரி பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. புழுங்கல் அரிசியை ராத்திரியே ஊற வச்சுருங்க. அதுக்கு திட்டமாக வந்து தேங்காய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். இதை பாருங்கள், புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் உப்பும் மஞ்சத்தூளும் மிக்சியில் போட்டாச்சு. அதனால் தனியாக எடுக்கல. அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே வந்து முதல்ல தேங்காய் மிளகா உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் புளியை போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அரிசியை போட்டுருங்க. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும், ரொம்ப சாஃப்டாக இல்லை. அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் கடாய் வச்சுட்டு எண்ணெயில் வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா உதிரி ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து குக்கரில் பாயில் பண்ண வச்சுட்டு நம்ம இட்லி மாதிரி அதை எடுத்து உதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சிட்டு அதையும் வறுக்கலாம். 2 மெத்தட்ஸில் செய்யலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அது பாருங்கடா, கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இது பாருங்கள், இது மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்குல்ல, இதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா வதக்கணும். ஓகேவா? அப்புறமா போடுறேன். முடிச்சதுக்கப்புறமா இதை பாருங்கள், நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது. சரியாக நம்ம மாவாட்டுவோம்ல இட்லி மாவு, அந்த மாதிரி சரியாக தண்ணியாக ஊற்றக்கூடாது. ஓகே? இது அந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கிட்டே இருக்கணும்னா உதிரி ஆகிடும். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இதை பாருங்கம்மா, ரெடி ஆகிடுச்சு பாருங்கடா. இவ்வளோ தாண்டா. இதை பாருங்கள், உப்புமா மாதிரி ஆகிடுச்சா? அழகா? சரியா? இப்போ வாயில் போட்டு பாருங்கள். அது வந்து வாய்க்கு ஓட்டாமல் அதான் நம்மளுக்கு வந்து பாயில் ஆகிடுச்சா இல்லையா, பச்சை வாசனை வருதா இல்லையா என்னன்ட்டு ஒரு டேஸ்ட் தெரியும் இல்லையா? அதை வந்து நம்ம இது மாதிரி பண்ணோன்னா கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வறுக்கிறதுக்கு பசங்களுக்கு கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த இட்லி குக்கரில் வச்சுட்டு இட்லி வைக்கிற மாதிரி அந்த தட்டில் ஊற்றி குக்கரில் வச்சுட்டு விசில் வைக்காமல் அப்படியே பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்து கையில் உதிரியாக பண்ணிவிட்டு அப்புறம் தாளிச்சுட்டு அதில் கொட்டிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஓகே தான். எனக்கு வந்து ஆயில்லையே பாயில் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஓகேவா? வெங்காய புலுசு பிண்டி. ஓகேவா? தெலுங்கில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.